ஆறாவதுல நம்ம வந்து அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி பற்றி பார்க்க போகிறோம். அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி அப்படின்னு என்னென்னா அல்ஜிப்ரிக் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ஜாமெட்ரிக் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணால் அதுக்கு பேர் அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி. இதை கார்ட்டீசியன் ஜாமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. கார்ட்டீசியன் ஜாமெட்ரியில் வெரி பேசிக் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ், அதாவது 2 டைமென்ஷன்ஸ், எக்ஸ் ஒரு டைமென்ஷன், ஒய் ஒரு டைமென்ஷன், 2 டைமென்ஷனல் வியூ தான். இந்த எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு ஆக்சிஸும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து ஓ அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. ஓனா ஆரிஜின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ் டு எக்ஸ் டேஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் டு ஒய் டேஸ் வந்து ஒய் ஆக்சிஸு. அப்புறம் எனி பாயிண்ட் இந்த எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் நீங்கள் எந்த ஒரு பாயிண்ட், ஏதாவது ஒரு பாயிண்ட், எந்த ஒரு பாயிண்ட் டினோட் பண்ணணுன்னாலும் உங்களுக்கு எக்ஸில் ஒரு வேல்யூவும் ஒயில் ஒரு வேல்யூ இருந்தால் மட்டும்தான் டினோட் பண்ண முடியும். இங்கே இருக்க எக்ஸ் அண்ட் ஒய், இந்த எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் அ பாயிண்ட். அந்த பாயிண்ட்டை டினோட் பண்ணுறதுக்கு 2 வேல்யூஸ் வேணும். ஸோ இப்போது 1,2 அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா, ஸோ எக்ஸ் வந்து 1, ஒய் வந்து 2. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா எக்ஸில் இருந்து 1 இவ்வளோ தூரம்னு அர்த்தம். ஒய் இஸ் ஈக்குவல் டு 2னா ஒயிலேருந்து 2 இவ்வளோ தூரம் வருதுன்னா இது ரெண்டும் இன்ட்ராக்ட் ஆகிற பாயிண்ட், இந்த பாயிண்ட்டு தான் 1,2. அது மாதிரி இப்போது அந்த மாதிரி ஆக்சிஸில் வந்து இப்போ நமக்கு 2 பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வேணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவோம். அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஏங்கிறது ஒரு பாயிண்ட்டு, அதாவது 6,-1, இது 6,-1 ஒரு பாயிண்ட்டு. பி 4,3, இந்த 4,3 ஒரு பாயிண்ட், இந்த 4,3 இங்கே இருக்குது, எக்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோன்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இது x1 x2 இது y1 y2 அப்படி வச்சுக்கிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா நமக்கு அந்த 2 பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸு 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 அப்படின்னு நமக்கு கிடச்சிரும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4 ஃபார்முலாவும் ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, படித்து வச்சுக்கோங்க. ஒன்று இருக்கும், அதாவது ஒரு லைன் இருக்குன்னா அந்த லைனை இன்டர்னலாக ஒரு லைன் கட் பண்ணுதுன்னா அதோட டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அது மாதிரி எக்ஸ்டர்னலாக கட் பண்ணிச்சுன்னா எப்படி கால்குலேட் பண்ணுறது, அந்த லைனுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது, இல்லை 3 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 3 பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த 4 ஃபார்முலாவில் கொடுத்துருக்காங்க. இது கிளியராக பார்த்துக்குங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு லைன் அப்படின்னு என்ன, இப்போ நம்மக்கிட்ட ஒரு லைன் இருக்குது அப்படின்னா அந்த லைனுக்கு 2 பாயிண்ட் வேணும். இப்போது ஸோ எனி லைன் விச் கனெக்ட்ஸ் 2 பாயிண்ட்ஸ் இஸ் எ லைன், அதான் லைன்னு சொல்லுவோம். இப்போது அந்த கார்ட்டீசியன் ஆக்சிஸ் பார்த்தோம், இது கார்ட்டீசியன் ஆக்சிஸ் எக்ஸ் அண்ட் ஒய். இப்போது வாட் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் அப்படின்னு கேட்டாங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா இந்த எக்ஸில் அந்த ஒய் எந்த பாயிண்டில் கட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டு அந்த ஒய்யோட ஈக்குவேஷன். ஸோ ஒய் லைன் எந்த பாயிண்டில் எக்ஸை கட் பண்ணுதோ, ஸோ நமக்கு தெரியும் இது எக்ஸ் டு எக்ஸ் டேஸ், மிட் பாயிண்ட் இஸ் 0. ஸோ ஒய் வந்து எக்ஸ் எந்த இடத்த கட் பண்ணுது, 0ங்கிற பாயிண்டில் கட் பண்ணுது. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி தான் எக்ஸுக்கு, எக்ஸோட லைன் வந்து ஒய் எங்கே கட் பண்ணுது, அதே 0 தான் கட் பண்ணுது. ஸோ எக்ஸ், இப்போது ஒய்யோட ஈக்குவேஷன் ஒய் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸோட ஈக்குவேஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏதோ ஒரு லைன், எனி லைன் விச் இஸ் பேரலல் டு எக்ஸ் அப்படின்னா அந்த லைனுக்கு ஒய் வந்து எப்போவுமே 0வாக தான் இருக்கும். இப்போது ஒய் வந்து பர்பண்டிகுலராக ஒரு லைன் போடுறோம், இப்போ வந்து இவ்வளோ எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இவ்வளோ தூரம் மேலே தள்ளி இருக்குன்னா அந்த பாயிண்ட் ஏ அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா இப்போது ஒய்யோட ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. அதே ரிவர்ஸில் இதே இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு வரும், இந்த லைன் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு வரும். ஏன்னா எக்ஸுக்கு பேரலாக இருக்க ஒரு லைன் ஒய்யை கட் பண்ணுது, எவ்வளோ தூரத்தில், ஏங்கிற டிஸ்டன்ஸில் கட் பண்ணுது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா ஒய்ங்கிற ஆக்சிஸை எக்ஸுங்கிற லைன் வந்து ஏங்கிற டிஸ்டன்ஸில் கட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸ்லோப் அப்படின்னு என்ன, ஸ்லோப்னா ஒரு ஆங்கிள், ஒரு லைன் இந்த எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்டை எந்த ஆங்கிளில் கட் பண்ணுது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து அந்த லைன் வந்து எந்த ஆங்கிளில், இது இங்கே வந்து 0 டிகிரி, இந்த 0 டிகிரிங்கிறது தான் ஸ்லோப். ஸோ ஸ்லோப் வந்து 0 டிகிரினா tan θ is equal to ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் அப்படின்னா இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற டிஸ்டன்ஸு,
அட்ஜசன்ட்னா ஆங்கிளுக்கு கீழே இருக்கிறது. ஸோ tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இப்போது ஒரு லைன் இப்படி கிராஸாக கட் ஆகுது அப்படின்னா அதுக்கு இப்படி ஒரு லைன் இப்படி ஒரு லைன் இருக்கும். நான் தெளிவாக காட்டுறேன். இப்படி ஒரு லைன் இருக்குன்னா இதுதான் அதோட ஸ்லோப். ஸோ இந்த ஆங்கிள் தான் தீட்டா. ஸோ அந்த தீட்டா வந்து அக்யூட். அந்த தீட்டா வந்து அக்யூட்டாக இருந்ததுன்னா, அதாவது இப்படி ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா அது வந்து பாசிட்டிவாக இருக்கும். tan தீட்டா பாசிட்டிவாக இருக்கும். பாசிட்டிவாக இருந்தால் ஸ்லோப்பும் பாசிட்டிவாக இருக்கும். இதே அந்த ஆங்கிள் வந்து இப்படி அப்டியூஸாக இருந்துச்சுன்னா தீட்டா நெகட்டிவாக இருக்கும். ஸ்லோப் இஸ் ஆல்சோ நெகட்டிவ். இதே அந்த ஆங்கிள் வந்து இப்படி பர்பண்டிகுலராக, அதாவது பேரலல் டு ஒய் ஆக்சிஸாக இருந்துச்சுன்னா ஸ்லோப் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் வில் பி 0. ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருந்துச்சுன்னா, ஸோ ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருந்துச்சுன்னா இன்ஃபினிட்டி, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருந்துச்சுன்னா 0. ஸ்லோப் இஸ் 0. ஸோ ஸ்லோப்பை இப்போ 2 பாயிண்ட் கொடுக்குறாங்க. 2 பாயிண்ட் இருக்குது. இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் ஒரு லைன் பாஸ் ஆகுது. அந்த இப்போ இந்த இதோட ஸ்லோப் என்ன அப்படின்னு கால்குலேட் கேட்டாங்கன்னா tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. இது ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. இப்போது அதே மாதிரி ஒரு 2 லைன் இருக்குது, 2 பேரலல் லைன் இருக்குன்னா இந்த 2 பேரலல் லைனுக்கும் உள்ள ஸ்லோப் எப்போவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். எனி லைன் இப்போ இப்படி கிராஸாக 2 லைன் இருக்குன்னா இந்த 2 லைனுக்கும் இடையில உள்ள ஸ்லோப் வந்து எப்போவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைன் இப்படி இருக்குது, இன்னொரு லைன் அதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குதுன்னு வைங்களேன். ஆங்கிள் 2 லைனுக்கு நடுவில் உள்ள ஆங்கிள் 90 டிகிரி இருந்ததுன்னா அதோட ஸ்லோப் வந்து -1 இருக்கும். ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப் வந்து -1 இருக்கும். இப்போது ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு கார்ட்டீசியன் ஈக்குவேஷனில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி சொல்லுவோம்னா y இஸ் ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி. என்ன y இஸ் ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி? சி அப்படிங்கிறது என்னென்னா எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து அந்த லைன் ஒய்யை கட் பண்ணும்போது எவ்வளோ தூரத்தில் கட் பண்ணுதோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து சி. எம்ங்கிறது முன்னாடி பார்த்தா tan தீட்டா. tan தீட்டானா ஸ்லோப்பு அதாவது ஆங்கிள். இப்போது 2 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அந்த லைனில் அந்த 2 பாயிண்ட்டுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் என்ன, அந்த ஆங்கிள் தான் ஸ்லோப். ஸோ இவ்வளோ தான் இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் y இஸ் ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி. இப்போது அந்த 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 எக்ஸ் ஆக்சிஸை வந்து கட் பண்ணுறது ஆரிஜின்லேயே கட் பண்ணுச்சுன்னா, இப்போது இது வந்து எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸு கரெக்டாக ஆரிஜின்லேயே அந்த லைன் கட் ஆகி போச்சுன்னா சி வில் பி 0. சி 0னா y இஸ் ஈக்குவல் டு mx. அதே அந்த லைன் வந்து பர்பண்டிகுலர் டு எக்ஸ் ஆக்சிஸ். இப்போது இப்படி இருக்குது அப்படின்னா அந்த லைன் இப்போ பேரலாக இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது அப்படின்னா ஆங்கிள் தீட்டா வந்து 0 ஆகிடும். ஸோ y இஸ் ஈக்குவல் டு சி. அப்புறம் பாயிண்ட் ஸ்லோப் முன்னாடியே பார்த்தோம். இப்போது ஒரு கார்ட்டீசியன் இதில் வந்து 2 பாயிண்ட் இருக்குது. அந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும்னா tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போது ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு அந்த பாயிண்ட் அந்த லைனில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் கொடுத்துட்டு அந்த பாயிண்ட்டோட ஸ்லோப் கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா, அதாவது m இஸ் ஈக்குவல் டு y மைனஸ் y1 டிவைடட் பை x மைனஸ் x1. y மைனஸ் y1 டிவைடட் பை x மைனஸ் x1. இந்த ஃபார்முலா இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே லைன் பாசிங் த்ரூ 2 பாயிண்ட்ஸ், 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் அந்த பாயிண்ட்டு பாஸ் ஆச்சுன்னா, அதாவது இப்படி ஒரு லைன் இருக்குது, அந்த லைன் இந்த பாயிண்ட் ஒன்று கொடுத்துட்டாங்க, இங்கே ஒரு பாயிண்ட் ஒன்று கொடுத்துட்டாங்க. இந்த 2 பாயிண்ட்டையும் வச்சுக்கிட்டு இந்த லைனோட ஈக்குவேஷன் என்னென்னு கால்குலேட் பண்ணணும்னா இந்த ஃபார்முலா. இப்போது ஒரு கார்ட்டீசியன் ஈக்குவேஷனில் வந்து ஒரு லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸை ஏங்கிற டிஸ்டன்ஸ்லேயும் ஒய் ஆக்சிஸை பிங்கிற டிஸ்டன்ஸ்லேயும் கட் பண்ணுச்சுன்னா அந்த லைனோட ஈக்குவேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுவோன்னா இதுதான் ஃபார்முலா. லோக்கஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு மூவிங் பாயிண்ட். அந்த மூவிங் பாயிண்ட், ஒரு பாயிண்ட் இப்படி மூவ் ஆகுது அப்படின்னா இந்த மூவிங் பாயிண்ட்டோட பாத் அதை வந்து லோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்கிள் இஸ் ஆல்சோ லோக்கஸ். சர்க்கிள் எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா சர்க்கிளும் மூவ் ஆகுது, பட் எப்படி வித் எ பர்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் இந்த சர்க்கிள் முடிகிற வரைக்கும். அப்படி கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் தான் அது சர்க்கிள். ஸோ லோக்கஸ் இஸ் எ சர்க்கிள் when it have a fixed point. அந்த ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் will be always a constant. இப்போது ஒரு சென்டர் ஆஃப் த சர்க்கிள் வந்து ஆரிஜின், அதாவது 0,0, இந்த பாயிண்ட் வந்து 0,0, அதாவது எக்ஸும் 0 ஒய்யும் 0 ஆரிஜினில் இருந்துச்சுன்னா அதோட ஃபார்முலா இது x² + y² இஸ் ஈக்குவல் டு r². r²ங்கிறது இந்த டிஸ்டன்ஸ், ரேடியஸ், ஆர்னா ரேடியஸ்னு வச்சுக்கலாம், அல்லது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆரிஜின் டு த சர்க்கிள்னு வச்சுக்கலாம்.
இப்போ அதே சர்க்கிள் ஆரிஜினை விட்டு வெளியில் இருக்குது அப்படின்னா ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது, இது ஒரு டிஸ்டன்ஸு, இது ஒரு டிஸ்டன்ஸு. ஸோ இது வந்து ஹெச்னு, இதுக்கு வந்து கேன்னு வச்சுப்பாங்க. ஹெச்கேன்னு வச்சுக்கலாம், இல்லது ஜிஎஃப், நம்ம இஷ்டம். எப்படி வேணால் டினோட் பண்ணலாம். ஹெச்கே எப்படி வேணால் டினோட் பண்ணிக்கலாம். அப்போ அதை அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டு ஒரு சர்க்கிள் அந்த கார்ட்டீசியன் லைன்ஸில் எந்த இடத்துல இருந்தாலும் அதோட ரேடியஸு டிஸ்டன்ஸை வச்சுக்கிட்டு அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷனை நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். அதோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் இது. அப்போ ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா இது, மறந்துடாதீங்க. 7வது லெக்சரில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கானிக் செக்ஷன், அதாவது பேரபோலா, எலிப்ஸு, ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன்ஸ், அதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். கானிக் அப்படின்னு என்னென்னா, ஏதாவது ஒரு ஃபிக்ஸ்டு லைன், லெட்டஸ் கன்சிடர் எல்என்பி, அந்த ஃபிக்ஸ்டு லைனில் அண்ட் ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு எஃப்னு ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு, எஃப்ங்கிற ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு, அப்புறம் அந்த ரெண்டுக்கும் ஜாயின் பண்ணுற ஒரு பாயிண்ட்டு பி. ஸோ அந்த பிங்கிறது அட் எ ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தட் லைன் அண்ட் ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தட் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு. இப்படி இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்டு எப்படியெல்லாம் மூவ் ஆகுதோ அந்த பாத்து வந்து ஒரு கானிக்னு சொல்லுவாங்க. அந்த ரேஷியோ, அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டோட ரேஷியோ வந்து எக்ஸென்ட்ரிசிட்டி ஆஃப் தட் கானிக்னு சொல்லுவாங்க. அந்த கான்ஸ்டன்ட் ரேஷியோ வந்து எஃப்பி பை பிஎம், அது முன்னாடி இருந்த எஃப்பி பை பிஎம், அது வந்து எக்ஸென்ட்ரிசிட்டி. இந்த எக்ஸென்ட்ரிசிட்டி வந்து ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா பேரபோலா ஷேப் வரும், லெஸ் தென் 1 இருந்ததுன்னா எலிப்ஸ் மாதிரி இருக்கும், கிரேட்டர் தென் 1 இருந்ததுன்னா ஹைப்பர்போலா மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பேரபோலாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பேரபோலானா அந்த நம்ம முன்ன சொன்ன மாதிரி அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டும் அந்த ஃபிக்ஸ்டு லைனும் வித் ஈக்வி டிஸ்டன்ஸ், அதாவது ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா அது கிரியேட் பண்ணுற ஷேப் வந்து பேரபோலா மாதிரி இருக்கும். அந்த பேரபோலாவோட ஆக்சிஸ் வந்து ஃபோக்கஸ் இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கு பாஸ் த்ரூ அண்ட் பர்பண்டிகுலர் டு த டைரக்ட்ரிக்ஸ்க்கு பர்பண்டிகுலராக இருக்கும். அந்த பேரபோலாவோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax. இதில் எக்ஸையும் ஒய்யும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எனி எக்ஸ் அண்ட் எனி ஒய், நீங்கள் ஒரு 10 எக்ஸ் வேல்யூஸ் வந்து இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒய் ஸ்கொயர் கிடைக்கும். அது ரெண்டையும் ஒரு கிராஃபில் பிளாட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இந்த ஷேப் ஆக்சிஸில் எந்த ஏரியாவில் வேணால் இருக்கும், பட் பார்க்குறதுக்கு பேரபோலா மாதிரி இருக்கும். இந்த ஹரிசாண்டல் லைன் எக்ஸ் டேக்ஸ், அதாவது எக்ஸ் டேக்ஸ், இதுதான் அந்த பேரபோலாவோட ஆக்சிஸ். அப்புறம் தி ஈக்குவேஷன் ஆஃப் த ஆக்சிஸ் இஸ் பேரலல் டு y ஈக்குவல் டு 0. இப்போது இது வந்து பேரபோலா வந்து இந்த ஆக்சிஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் சிமெட்ரிக்காக இருக்கும். ஸோ சிமெட்ரிக் இது வெர்டெக்ஸு, இது இந்த மிட் பாயிண்ட் தான் வெர்டெக்ஸு, அந்த 0,0 வந்து வெர்டெக்ஸு. அந்த வெர்டெக்ஸில் வந்து அந்த லைன் பாசிங் த்ரூ த பேரபோலா வந்து ரெண்டு சைடு பார்த்தா சிமெட்ரிக்காக இருக்கும். இப்போது இந்த லைன் எம் டேஷ், இந்த லைன் எம் டேஷ் தான் வந்து டைரக்ட்ரிக்ஸ் ஆஃப் த பேரபோலா. ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ் வந்து -a, அதாவது இங்கேருந்து ஏங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கும். சின்ஸ் இது நெகட்டிவ் சைட் ஆஃப் த எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறனால இந்த பாயிண்ட் வந்து -a. அதே மாதிரி ஃபோக்கஸுங்கிறது ஏங்கிற டிஸ்டன்ஸு ஃப்ரம் த ஆரிஜின் வெர்டெக்ஸில் இருந்து ஏங்கிற டிஸ்டன்ஸில் இங்கே இருக்குது, அதனால் a,0. லென்த் ஆஃப் த லேட்டஸ் ரெக்டம்னு என்னென்னா, நம்ம அந்த பேரபோலாவிலேருந்து ஃபோக்கஸ் வழியாக இன்னொரு சைடு ஆஃப் த பேரபோலாவை கனெக்ட் பண்ணுற அந்த லைனுக்கு பேர் தான் லேட்டஸ்ட் ரெக்டம். அதோட டிஸ்டன்ஸ் வந்து இது 2a, இது 2a, ஸோ டோட்டல் 4a, அதான் டிஸ்டன்ஸ் வந்து 4a. ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ், இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ் வந்து -a. சின்ஸ் -aங்கிற டிஸ்டன்ஸ்லேருந்து அது எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணுறதுனால x இஸ் ஈக்குவல் டு -a. ஃபோக்கஸ் ஆஃப் த பேரபோலா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் a,0. லேட்டஸ்ட் ரெக்டமும் சொல்லியாச்சு. பேரபோலாவில் 4 டிஃப்ரெண்ட் ஃபார்ம் இருக்குது. அதாவது y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax, -4ax, அல்லது x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ay, அல்லது -4ay. இந்த 4 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும். வெர்டெக்ஸ்லேருந்து டைரக்ஷன் மட்டும் வெவ்வேறு இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக அந்த லென்த்து அப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் த ஆக்சிஸ்லாம் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஈக்குவேஷன்ஸ் ஏதாவது கொடுத்து அதோட டைரக்ட்ரிக்ஸோ இல்லை லேட்டஸ்ட் ரெக்டமோ கேட்கலாம். எலிப்ஸ் எப்போ ஃபார்ம் ஆகும்னா, நம்ம முன்னே பார்த்த மாதிரி E வந்து லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா, அதாவது MP இந்த லைன் வந்து ஃபிக்ஸ்டு லைன் வந்து லெஸ்ஸர் தென் இந்த டிஸ்டன்ஸை விட இந்த லைன் வந்து சின்னதாக இருந்ததுன்னா, லெஸ் தென் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து இது வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா நமக்கு எலிப்ஸ் கிடைக்கும். எலிப்ஸோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் வந்து x ஸ்கொயர் டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் டிவைடட் பை b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இதில் ஏங்கிறது என்னென்னா மேஜர் ஆக்சிஸ் அண்ட் மைனர் ஆக்சிஸ், அதாவது ஏங்கிறது மேஜர் ஆக்சிஸோட லென்த்து, பிங்கிறது மைனர் ஆக்சிஸோட லென்த்து. எந்த சைடு எலிப்ஸோட
நீளம் அதாவது அகலம் அதிகமாக இருக்கோ அதுதான் அதோட மேஜர் ஆக்சிஸ். இதில் வந்து எக்ஸ் சைடு தான் வந்து இதுதான் நீளமாக இருக்குது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் தான் அதோட மேஜர் ஆக்சிஸ். இது கம்மியாக இருக்கிறதுனால ஒய் தான் அதோட மைனர் ஆக்சிஸ். இதில் மேஜர் ஆக்சிஸோட டிஸ்டன்ஸ் வந்து ஏங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கும் வெர்டெக்ஸில் இருந்து. பி வந்து ஒய் ஆக்சிஸ் வந்து பிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ இதனால தான் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பி ஸ்கொயர் இஸ்குவல் டு 1ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்துட்டோம் மேஜர் ஆக்சிஸுங்கிறது ஏ டேஷ். ஸோ ஒரு சைடு வந்து ஏங்கிற டிஸ்டன்ஸில் இருந்ததுன்னா இன்னொரு சைடு அதே ஏங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த செக்மெண்ட்ஸ் ஏ டேஷ் வந்து 2a. அது மாதிரி பி ரெண்டுக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் பிங்கிற அளவுனா இந்த சைடு இருக்கிறதும் பிங்கிற அளவில் இருக்கும். ஸோ பி ப்ளஸ் பி 2b. அது மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ் வந்து y is equal to 0, மைனர் ஆக்சிஸ் வந்து x is equal to 0. எப்போவுமே மேஜர் ஆக்சிஸ் வில் பி கிரேட்டர் than the மைனர் ஆக்சிஸ். இப்போது கர்வ் வந்து இப்படி இருக்குதுன்னா இதோட மேஜர் ஆக்சிஸ் வந்து y, மைனர் ஆக்சிஸ் வந்து x அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுக்கும் இன்டர்செப்ட் 0,0. முக்கியமாக மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ் கண்டுபிடிச்சிட்டா அந்த மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸை வச்சுக்கிட்டு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனும் அந்த டிஸ்டன்ஸ் ஏ அண்ட் பிங்கிற டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா போதும் நம்மளால் ஒரு எலிப்ஸோட ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ண முடியும். ஃபோக்கை ஆஃப் த எலிப்ஸ் வந்து ஏஇ, 0 மைனஸ் ஏஇ, 0. அதாவது இப்படி இருக்குது அப்படின்னா எலிப்ஸு இந்த இடம், இந்த பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட், இந்த டிஸ்டன்ஸ் ஏஇ, இந்த டிஸ்டன்ஸ் மைனஸ் ஏஇ. ஸோ ரெண்டும் சேர்ந்தா 2AE. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஃபோக்கஸ், ஏன்னா இதுக்கு வந்து 2 ஃபோக்கஸ் இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஃபோக்கஸ் இஸ் 2AE. இது கேட்பாங்க, இது இங்கே கொடுக்கல, இது படித்து வச்சுக்கோங்க. 2AE டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஃபோக்கஸ் ஆஃப் அன் எலிப்ஸ். அப்புறம் இப்போது ஒரு இதுக்கு டிஸ்டன்ஸ், இந்த ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் அதாவது லேட்டஸ்ட் ரெக்டம், ஒரு ஃபோக்கஸ் லைன் வந்து எலிப்ஸை எந்த இடத்த கட் பண்ணுதோ அந்த டிஸ்டன்ஸ். எப்போவுமே ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் வந்து எலிப்ஸ் எங்கே இருந்தாலும் ரெண்டு லேட்டஸ்ட் ரெக்டமும் ஒரே டிஸ்டன்ஸாக தான் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ் வந்து a,0 மைனஸ் a,0. the length of the latest rectum வந்து 2b square divided by a. எக்ஸென்ட்ரிசிட்டி ஆஃப் த எலிப்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ண, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை a ஸ்கொயர். அதான் எக்ஸென்ட்ரிசிட்டி. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஈக்குவேஷன்ஸில் ஒரு 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 லைன் கொடுத்து அதோட ஃபார்முலாஸ் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஹைப்பர்போலா எப்படி ஃப்ரேம் ஆகும்னா அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாகவும் இது கம்மியாகவும் இருந்துச்சுன்னா இது க்ரியேட் பண்ணுற ஷேப் வந்து பார்க்குறதுக்கு ஹைப்பர்போலா மாதிரி இருக்கும். அதாவது இதுதான் ஹைப்பர்போலா, இந்த மாதிரி இருக்கும். ஹைப்பர்போலாவோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. அதுக்கும் இதுக்கும் அதாவது எலிப்ஸுக்கும் ஹைப்பர்போலாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் சைன் தான் டிஃப்ரெண்ட். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த செக்மெண்ட் ஏ டேஷ் அதான் வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். ஏ டேஷ் இதை வந்து அங்கே வந்து மேஜர் ஆக்சிஸ் மைனஸ் ஆக்சிஸ்னு சொல்லுவாங்க, இங்கே டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் வந்து எப்பவுமே y is equal to 0. அதே இது டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ், இது காஞ்சுகேட் ஆக்சிஸ். டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் வந்து y is equal to 0னா காஞ்சுகேட் ஆக்சிஸ் x is equal to 0. இதில் இதோட டிஸ்டன்ஸ் வந்து 2b, அதாவது இது bனா ஸோ ரெண்டு சைடும் 2b. அப்புறம் இந்த பாயிண்ட் 0, இந்த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸும் இந்த காஞ்சுகேட் ஆக்சிஸும் கனெக்ட் ஆகிற பாயிண்ட் வெர்டெக்ஸ் ஆர் ஆரிஜின் அல்லது 0,0ன்னு சொல்லுவாங்க. முன்னே பார்த்த பேரபோலா மாதிரியே இதோட டிஸ்டன்ஸும் ஏஇ, 0 தான். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோக்கஸ் வந்து அந்த ஆக்சிஸை எந்த இடத்த கட் பண்ணுதோ அந்த டிஸ்டன்ஸ். இப்போ இப்படி கர்வ் இருக்குதுன்னா இந்த கர்வை கட் பண்ண ஃபோக்கஸ் பாயிண்ட்லேருந்து கட் பண்ணுதுன்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத அந்த வெர்டிக்கல் லைன் பாசிங் த்ரூ த ஃபோக்கஸ், அதை லேட்டஸ்ட் ரெக்டம்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து 2b ஸ்கொயர் டிவைடட் பை a, எக்ஸென்ட்ரிசிட்டி வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + b ஸ்கொயர் டிவைடட் பை a ஸ்கொயர். அப்புறம் இந்த வெர்டிக்கல் லைன் m1 m2 அண்ட் m2 m1, அதுதான் வந்து டைரக்ட்ரிக்ஸ் ஆஃப் த ஹைப்பர்போலா. அதோட ஈக்குவேஷன்ஸ் வந்து இது x is equal to a டிவைடட் பை e. இன்னொன்று ரெண்டு சைடு இருக்கும்ல, இங்கே ஒன்று இருக்கும் அங்கே ஒன்று இருக்கும். இதோடது இதோடது மைனஸ் a பை e. இந்த டேபிளில் பேரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா எல்லாத்தோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன், எக்ஸென்ட்ரிசிட்டி, சென்டர், ஃபோக்கஸு எல்லாத்தையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது நல்லா கிளியராக படிச்சுக்கோங்க. இதில் குறிப்பாக இவங்க டைரெக்டாக என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் தான் கேட்பாங்க, அல்லது ஏ அல்லது பி இந்த மாதிரி ஏதோ வேல்யூஸ் கொடுத்து அதோட எக்ஸென்ட்ரிசிட்டி என்ன, லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் என்ன அப்படின்னு கேட்பாங்க.
ஸோ கால்குலேட் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சிம்பிள் மேத் தான். ஆனால் இதில் இருக்க ஃபார்முலாஸ் வந்து நமக்கு நல்லா தெரியணும். இந்த ஃபார்முலாஸை மனப்பாடம் பண்ணுறதை விட முன்னாடி இருக்க இந்த பேரபோலா, இந்த கிராஃப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த கிராஃப்ஸை வச்சு நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த லெக்சர் இதோட முடியுது. அடுத்த லெக்சரில் பார்க்கலாம்.